இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் இன்பாக்ஸுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டிலேயே ஈஸியாக சுக்கு தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நாம் கெமிக்கல் சேர்க்காமல் இயற்கையான முறையில் சுக்கு தயாரிக்க போகிறோம். இஞ்சியை நல்லா காய வச்சு தான் சுக்கு தயார் பண்ண முடியும். காய வைக்க குறைஞ்சது 1 வாரமாவது ஆகும். அந்த டைமை கம்மி பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கடையில் வாங்குகிற சுக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். அந்த கலர் வர்றதுக்கு கூட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கடையில் வாங்குகிற சுக்கு சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்க. நாம் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் தயார் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி 1 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி விலை குறைவாக இருக்கும்போது நிறைய வாங்கி சுக்கு தயாரித்து வச்சுக்கிட்டால் 1 வருஷம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியில் மண் நிறைய இருக்கும். அதை தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அதோட தோலை நீக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் இஞ்சியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் தோலை ரிமூவ் பண்ணுவேன். சுக்கை மருந்துக்காகவும் சில உணவுகளில் சேர்க்கவும் பயன்படுத்துவோம். கெமிக்கல் சேர்த்து தயார் பண்ணுற சுக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு உடல்நல குறைவு வர சான்ஸ் இருக்குது. அதை தடுக்கணும்னா நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுற சுக்கு தான் பெஸ்ட்டு. இஞ்சி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இஞ்சியோட கணு பகுதியை உடைச்சி விட்டுக்கணும். இஞ்சி குட்டி குட்டி பீசஸாக இருக்கணும். காய வைக்கும் போதும் எல்லா இடமும் ஈஸியாக காயும். இஞ்சியோட தோலை கத்தியை வச்சு இதை மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். இஞ்சியோட தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். கடையில் வாங்குகிற சுக்கில் எல்லாம் தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சுத்தமான முறையில் கெமிக்கல் சேர்க்காமல் தயார் பண்ண போகிறோம். அதனால் கம்ப்ளீட்டாக தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். சுக்கு மல்லி காஃபி தயார் பண்ண சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்தால் இருமல் சரியாகும். வாரத்துக்கு 1 முறை சுக்குத்தூள் சேர்த்த குழம்ப சாப்பிட்டுட்டு வந்தேன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு வரக்கூடிய வாத நோய், மலச்சிக்கல், ஆஸ்துமா இது போல் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். பால் கூட சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை சேர்த்து சுக்கு பால் தயாரித்து குடித்தா சிறுநீரக நோய் தொற்று குணமாகும். இப்போ எல்லா இஞ்சிக்கும் தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணும். 2 இல்லைன்னா 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்ல வெயில் காலத்தில் தான் நம்ம சுக்கு தயார் பண்ண முடியும். மழை காலத்தில் வெயில் சரியாக இருக்காது. சுக்கு சரியாக காயாது, கெட்டு போயிடும். அடுத்து சுக்கை வெயிலில் காய வச்சுக்கணும். ஒரு பக்கம் காஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி வச்சு காய விடணும். சுக்கு நல்லா காயது வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு காய வச்சுக்கணும். 2 நாள் காய வச்ச பிறகு இப்படி வந்திருக்கு. சரியாக காயலை. இதை குறைஞ்சது 1 வீக்காவது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ சுக்கு காஞ்சி நல்லா வந்திருக்கு. இதை காற்று புகாத பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சமையல், தையல், கார்டனிங், கிராஃப்ட், ட்ராவல், விளாக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.